கண்ணன் வணக்கம். சொல்லுங்க கண்ணன், கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுங்க கண்ணன். தென் மாவட்டங்கள்ல மேடம் சசிகலாவுடைய பேச்சு அதிமுகவிற்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை உண்டாக்குமா கண்ணன்? சார், தென் மாவட்டத்துல மட்டும் இல்ல, மனித நேயம் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் அது பாதிக்கும். ஏன்னா ஒரு கொடுமையின் உச்சத்தை ஒரு நபர் செஞ்சிருக்கிறாரு. ஓகே. அதனால அவரு வெறும் தென் மாவட்டம் முக்குளத்தூர் மட்டும் பாக்குறீங்க, இது ஒரு மனித தன்மைக்கே அற்ற செயலுங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைப்பதும், கூட இருந்தவங்களுக்கு குழிய பறிப்பதும், அதுவும் பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், உயர்ந்த இடம் இத்தனையும் கொடுத்த ஒரு நபரை இறப்புல பழி வாங்குறது, அவங்க இருப்புல பழி வாங்குறது, அவங்க நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு போக முடியாம செய்வதுங்கிறதெல்லாம் கொடுமையின் உச்சகட்டம். யூதாஸ் எட்டப்பனெல்லாம் மீறின விஷயம். அதனால இது தென் மாவட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் மத்தியிலையும் எடப்பாடிக்கு ஒரு கெட்ட பேரையும் அவப்பெயரை ஏற்படுத்தி அவருக்கு வாக்கு விழுவதற்கான வாய்ப்பு குறைக்கும். இன்னொன்னு, எடப்பாடி நம்பகமான தலைவர் இல்ல. திமுக ஆட்சியோ ஆட்சி சிறப்பையோ ஓஹோங்கிற புகழ்ற அளவுக்கு இல்லாட்டாலும் திமுகவினுடைய எதிர்ப்பை அறுவடை செய்கிற இடத்துல அதிமுகவோ அதன் கூட்டணியோ இன்னும் பிற கட்சிகளோ தமிழகத்துல இல்ல. திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வலுவாவும் நலமாவும் கூட்டணி இன்டாக்டா இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல எடப்பாடி, தினகரன், பாஜக ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சிருக்கிறாங்க. தினகரன் பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு, பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறது, அதிமுக பாஜக கூட்டணியில பேசிக்கிட்டு இருக்கு. அன்புமணி பிஜேபியில பேசுறதா அதிமுக பேசுறதா குழப்பத்துல இருக்காரு. ஆக இது கூட்டணிக்குள் குளறுபடியை உண்டாக்கி வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த முரண்பாட்டு மூட்டைகள் ஒத்த மூட்டையில கட்டி வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி வெற்றி பெறும்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லை. எடப்பாடி கொடுக்கிற வாக்குறுதி எந்த வாக்குறுதியும் மக்களுக்கு சென்று சேர்வதில்லை, சேர போறதும் இல்லை. அவர் கொடுக்கிற வாக்குறுதிய நம்பிக்கைக்குரிய விஷயமா யாரும் ஏத்துக்கிட போறது இல்லை. அதனால இந்த முறை 8 தோல்வி எடப்பாடி என்று அழைக்கப்பட்டவர், 10 தோல்வி பழனிசாமி என்று அழைக்கப்பட்டவர் இந்த 2026 தேர்தலில் படுதோல்வி பழனிசாமி என்று அன்போடு அழைக்கப்பட்டு அதிமுகவிலிருந்து சொந்த தொண்டர்களாலேயே விரட்டி அடிக்கப்பட போகிறார் என்பதில் மாற்றமில்லை, மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.